Good morning, my dear students. Welcome to online classes. Now we are going to see the second part of the first supplement reader. God sees the truth but waits. God sees the truth but waits. Written by Leo Tolstoy. Now moving on the paragraph. Then she drew her children to her and sat down near him. She told him of things at home and asked about what had happened to him. He told her all, and she asked, "What can we do now? We must petition the Shah not to let an innocent man perish." His wife told him that she had sent a petition to the Shah, but it had not been accepted. Achinno did not reply, but only looked downcast. Moving on the second paragraph. Then, then his wife said, "It was not for nothing I dreamed your hair had turned grey. You remember? You should not have started that day." And passing her finger through his hair, she said, "Vanya, dearest, tell your wife the truth. Was it not you who did it? So you too suspect me?" said Achinno, and hiding his face in his hands, he began to weep. Then soldier came to say, "The wife and children must go away." And Achinno said goodbye to his family for the last time. When they were gone, Achinno recalled what had been said, and when he remembered that his wife also had suspected him, he said, he said to himself, "It seems that only God can know the truth. It is to him alone we must appeal, and from him alone accept mercy." Achinno wrote no more petitions, gave up all hope, and only prayed to God. செய்யாத குற்றத்திற்காக ஆக்சினோவிற்கு சிறை தண்டனை கிடைக்கின்றது. அவன் கொலை செய்ததாகவும் ஒரு மர்ச்சன்டிடமிருந்து, ஒரு வணிகனிடமிருந்து 25,000 ரூபிள்ஸை அவன் கொள்ளையடித்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அந்த தகவலை கேட்டு அவனுடைய மனைவி அவனை பார்க்க சிறைக்கு வருகின்றாள். அங்கு அவன் இருக்கும் நிலை கண்டு அவள் சுயநினைவை இழக்கின்றாள். பிறகு இருவரும் அமர்ந்து இப்பொழுது என்ன செய்வது என்று சிந்திக்கின்றார்கள். அப்பொழுது ஆக்சினோ கூறுகின்றான், "நாம் இப்பொழுது கருணை மனுவை, ஷார் என்றால் அந்த நாட்டினுடைய அரசன், அந்த நாட்டினுடைய அரசனுக்கு நாம் கருணை மனுவை அளிப்போம்" என்று கூறுகின்றான். மேலும் 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு அப்பாவி தண்டிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அதை அவன் கூறுகின்றான். ஃபெர்ரிஸ்
என்றால் இந்த இடத்தில் ஒரு அப்பாவி அழிந்துவிடக்கூடாது என்று பொருள். அதற்கு அவனுடைய மனைவி, அவள் ஏற்கனவே கருணை மனு அரசருக்கு அனுப்பியதாகவும் அந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறினாள். அதை கேட்ட ஆக்சினோ பதில் எதுவும் கூறாமல் அவன் விழிகள் நம்பிக்கை இழந்து காணப்பட்டது. டவுன்காஸ்ட் மீன்ஸ் ஹோப்லெஸ். அவளுடைய மனைவி அவனுக்கு நினைவில்லையா என்று கூறி அவன் புறப்படும் பொழுது தடுத்ததையும், அவன் திரும்பும்போது பொருட்காட்சியிலிருந்து திரும்பும்போது தலைமுடி நரைத்திருந்ததையும் கூறிவிட்டு, அன்புக்குரியவரே, என்னிடம் உண்மையை கூறுங்கள், நீங்கள் இந்த குற்றத்தை செய்யவில்லைதானே என்று கூறினாள். அவனுடைய மனைவியே அவனை சந்தேகத்தோடு கேட்பதை கேட்ட ஆக்சினோ மிகுந்த வேதனை அடைகின்றான், அழுகின்றான். சிறைத்துறை அதிகாரிகள் அவனுடைய மனைவியையும் அவனுடைய குழந்தைகளையும் வெளியேறுமாறு கூறுகின்றனர். அவன் கடைசியாக தன்னுடைய குடும்பத்தினரிடமிருந்து விடைபெற்றான். அவன் மனைவியே அவனை சந்தேகித்த பிறகு உண்மையில் மிகுந்த வேதனை அடைகின்றான். உண்மை என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் என்றும், அவன் ஒருவனே உண்மையை அறிவான் என்றும், அவனிடம் மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும், அவனிடமிருந்து மட்டுமே கருணையை எதிர்பார்க்க முடியும் என்றும் ஆக்சினோ எண்ணுகின்றான். அதனால் கருணை மனு போன்ற கடிதங்களை யாருக்கும் அனுப்புவதை நிறுத்திவிட்டு அவன் கடவுளிடம் வேண்டுதல் பிரார்த்தனை செய்கின்றான். Axino was condemned to be flogged and sent to the mines. So he was flogged with a knot, and when the wounds made by the knot were healed, he was driven to the Siberia with the other convict. For 26 years, Axino lived as a convict in Siberia. His hair turned white as snow, and his beard grey long, thin, and grey. All his mirth went. He stooped, he walked slowly, spoke little, and never laughed, but he often prayed. Underline the word contempt. Contempt means funniest. Flogged means beat with the wife. And not என்பது முடிச்சு என்ற பொருளை கொடுக்கும். ஆக்சினோ all his mirth went. All his mirth என்பது mirth refer to happiness. In prison, Axino learned to make boots and earned little money, with which he bought the lives of the saints. He read this book when there was a light enough in the prison, and on Sundays in the prison church he read the lesson and sang in the choir, for his voice was still good. Let us see the explanation. Axino was condemned to be flogged with a knot. When the wounds were healed, he was sent to Siberia with other convicts.
For 26 years, Actiono lived as a convict in Siberia. His hair turned white. He lost all his hope. He never laughed, but often prayed. He bought a book titled The Lives of the Saints. He went to the prison church on Sundays and sang in the choir. ஆக்சினோவிற்கு தண்டனையாக கசையடிகளும் சுரங்க வேலையும் கொடுக்கப்பட்டது. அவனின் காயம் குணமடைந்த பிறகு அவன் சைபீரியாவில் உள்ள ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றான். கண்டெம்ட் மீன்ஸ் பனிஷ்ட், ஃப்ளாக்டு மீன்ஸ் கசையால் அடித்தல் என்பது பொருள். நாட் என்பது முடிச்சுக்களுடன் கூடிய ஒரு கசையால் அடித்தார்கள் என்பது பொருள். அவனுடைய காயங்கள் ஆறிய பிறகு அவன் சைபீரியாவில் உள்ள ஒரு சிறைக்கு கைதியாக அனுப்பப்படுகின்றான். அங்கு 26 ஆண்டுகள் கைதியாகவே சைபீரியாவில் சிறையில் இருக்கின்றான். அவனுடைய தலைமுடி நரைத்து விட்டது. அவனுடைய தாடி வளர்ந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் அவனுடைய மகிழ்ச்சி, மிர்த், அண்டர்லைன் த வேர்ட் மிர்த். மிர்த் மீன்ஸ் ஹாப்பினஸ். அவனுடைய அந்த ஜாய்ஃபுல்னஸ் மறைந்து விட்டது. அவன் ஒரு கூன் உடையவனாக மாறிவிட்டான். மெதுவாக நடந்தான், குறைவாக பேசினான், சிரிப்பதே இல்லை. ஆனாலும் அவன் பிரார்த்தனை செய்து கொண்டு, அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். சிறையில் பூட்ஸ் எவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக்கொண்டான். அதன் மூலம் வரும் வருமானத்தை வைத்து த லிவ்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ், அண்டர்லைன் த வேர்ட்ஸ், லிவ்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ், துறவிகளின் வாழ்க்கை அல்லது புனிதர்களின் வாழ்க்கை என்ற புத்தகத்தை வாங்கினான். அதை அவன் படிக்கும் பொழுது அவனுடைய மனது இலகுவதை அவன் உணர்ந்தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் தேவாலயத்திற்கு சென்று அவன் புத்தகங்களை படிப்பதும் மற்றவருடன் சேர்ந்து பாடுவதும் வழக்கமாக கொண்டிருந்தான். அவனுடைய குரல் இன்னும் நன்றாக இருந்தது. Let us go to the next paragraph. Prison authority liked Actiono for his meekness, and his fellow prisoner respected him. They called him grandfather and the saint. When they wanted to petition the prison authorities about anything, they always made Actiono their spokesman. When there were a quarrel among the prisoner, and they came to him to put things right and to judge the matter. No news reached the Actiono from his home, and he did not even know if his wife and were still alive. One day, fresh gang of convicts came to the prison. In the evening, the old prisoner collected rounds the new ones and asked them what towns, what village, what they came from, and what they were sentenced for.
Among the rest, Actiono sat down near the newcomers and listened with downcast air to what was said. One of the new convict, a tall, strong man of 60, with a closely cropped grey beard, was telling the others what he had been arrested for. Well, friends, he said, I only took a horse that was tied to a sledge, and I was arrested, accused of stealing. I said I had only taken it to get home quicker and had then let it go. Besides, the driver was a personal friend of mine. So said, it's all right. So I said, it's all right. No, said they, you stole it. But how or where I stole it, they could not say. I once really did something wrong and ought by rights to have come here long ago. But that time I was not found out. Now I have been sent here for nothing at all. Yeah, but it is a lies I am telling you. I have been sent to Siberia before, but I did not stay long. Where are you from? Asked someone. Actiono, let us see the explanation. Actiono became humble. Actiono became meek. So, prison authorities liked him. His fellow prisoner called him grandfather and the saint. Actiono became their spokesman and he settled their quarrels. One day, a fresh gang of convicts came to the prison. One of them was tall and strong man of 60. He said that he was accused of stealing horses. He said that he did not really steal the horse, but he ought to have come to the prison earlier for a crime he had really committed long ago. சிறை அதிகாரிகள் அவனுடைய சாதுவான குணத்தை விரும்பினார்கள். மற்ற கைதிகள் அவனுக்கு மரியாதை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை சிறைத்துறை அதிகாரிகளிடம் பேசுவதற்கும் அவர்களிடையே தகராறு ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பதற்கும் ஆக்சினோ ஒரு முக்கியமான ஒரு மனிதராக அந்த சிறையில் இருந்தார். அவனுடைய மனைவியை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ எந்த தகவல்களும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்ற தகவல் அவனுக்கு எட்டவில்லை. ஒரு நாள் புதிதாக கைதிகளின் கூட்டம் சைபீரியா சிறைக்கு வந்தது. அங்கு வேலை முடிந்தவுடன் பழைய கைதிகள் புதிய கைதிகளை பற்றிய விவரங்கள், அவர்கள் செய்த குற்றம் என்ன, அவர்கள் பெற்ற தண்டனை என்ன, அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்பது பற்றி விளக்கமாக கேட்டுக்கொண்டு இருந்தனர். அதில் திடகாத்திரமான 60 வயது மதிக்கத்தக்க ஒருவன் இருந்தான். அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவனுடைய நண்பனின் குதிரையை எடுத்துக்கொண்டு அவன் அவசரமாக தன்னுடைய வீட்டிற்கு சென்றதாகவும் அவனை திருடன் என்று காவலர்கள் கூறியதாகவும் அதற்கு அவன் அந்த குதிரையினுடைய சொந்தக்காரன் என்னுடைய நண்பன் என்றும்
தான் குதிரையை எடுத்து கொண்டு சென்றது எதற்கு என்றால் வீட்டிற்கு அவசரமாக செல்ல வேண்டியது இருந்தது என்றும் கூறுகின்றான். அதற்கு காவலர்கள் இல்லை என்று கூறி அவனை திருடன் என்று கூறுகின்றார்கள். அதற்கு ஆக்சினோ, நான் எங்கே திருடினேன் என்று நீங்கள் கூற முடியுமா என்று காவலர்களை கேட்டதாகவும் அதற்கு அவர்கள் தெரியாது என்றும் ஆனாலும் அவன்தான் குற்றவாளி என்றும் கூறுகின்றார்கள். மேலும் அவன் முன்னொரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு தவறு செய்ததாகவும் அப்பொழுது அதற்காக தான் பிடிபடவில்லை என்றும் அவன் இதற்கு முன்பே சிறைக்கு வந்திருக்க வேண்டியவன் என்றும் அப்பொழுது அவன் அகப்படவில்லை என்றும் கூறுகின்றான். பிறகு அவன் பொய்யாக அவனை தண்டித்து விட்டதாகவும் இருந்தாலும் அவன் ஏற்கனவே சைபீரிய சிறைக்கு வந்திருப்பதாகவும் அங்கு நீண்ட நாள் இருந்ததில்லை என்றும் கூறுகின்றான். Let us see the vocabulary words. Here, sledge. Sledge என்பது குதிரை வண்டி. Underline the word sledge. Sledge என்பது குதிரை வண்டி. Then a closely cropped graveyard. Closely cropped graveyard means நரைத்த நன்கு வெட்டப்பட்ட முடி என்று பொருள். Now moving on the next paragraph. From Vladimir, my family are of that town. My name is Maka and they also call me Seminoj. Aksionov raised his head and said, "Tell me, Seminoj, do you know anything of merchants Aksionov of Vladimir? Are they still alive?" "Know them? Of course I do. The Aksionovs are rich, though the father is in Siberia, a sinner like ourselves. It seems, as for you, granddad, how did you come here?" Aksionov did not like to speak of his misfortune. He only sighed and said, "For my sins, I have been in prison these 26 years. "What sins?" asked the mocker Seminoj. But Aksionov only said, well, I must have deserved it." He would have said no more, but his companions told newcomers how Aksionov came to be in Siberia, how someone had killed a merchant and had put the knife among the Aksionov's things, and Aksionov had been unjustly condemned. The convict was mocker. People called him Seminoj. When the mocker said that he came from Vladimir, Aksionov asked him about his family. Seminoj said that Aksionovs were rich, but their father was in Siberia. When the Seminoj made inquiries about the old man, Aksionov did not tell him anything, but other convict disclosed everything about and how he was unjustly condemned. From Vladimir. விளாட்மிர் என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஆக்சினோ தலையை நிமிர்ந்து அவனிடம், "உனக்கு விளாடிமிர் நகரத்தில் ஆக்சினோஸ் என்ற வணிகர்களை பற்றி தெரியுமா என்று கேட்கின்றான்.
அதற்கு அவன், ஏன் தெரியாது, அவர்கள் மிகவும் வசதியானவர்கள் என்றும்